ஹே காய்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் வந்து வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு மாதிரியான ஒரு மனநிலையில் வந்து இருந்திருக்கீங்களா அப்படிங்கிறது தான் கொஷனாக வைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன பேச போகிறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். எனக்கு நான் வேலைக்கு போகிறதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடி 1 ஹவர் முன்னாடி ஒரு மாதிரி அழுத்தமாக இருக்கும், ஒரு மாதிரி சோகமாக இருக்கும், ஒரு மாதிரி இரிட்டேட்டடாக இருக்கும். இந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கும். ஏன்டா வேலைக்கு போகிறோம் அப்படின்னு எனக்கு தோணுனதில்லை. பட் ஆனால் வந்து தெரியல, ஒரு மாதிரி இருக்கும் எழுந்து போகிறதுக்கு எல்லாத்துக்குமே. நான் ரீசெண்ட் டைம்ஸில் தான் வந்து இதுக்கான இதெல்லாம் வந்து நான் படித்தேன். ஸோ எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் வந்து புரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதை பற்றி வந்து வீடியோவில் பேசலாம் அப்படின்னு நினச்சேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி உங்களுக்குலாம் வந்து அந்த மாதிரி ஃபீல் ஆயிருக்கா? லைக் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி இல்லை ஒரு நாள் முன்னாடியில் ஒரு மாதிரி அழுத்தமான ஒரு ஃபீலிங் அந்த மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் ஐ ஆம் நாட் அலோன் அப்படிங்கிறத வந்து நான் தெரிஞ்சுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இன்னொரு விஷயம், நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நம்மளோட மைண்ட் அப்படி இருக்கிற நம்மளை யோசிக்கிறனால ஒரு மாதிரி லைக் ப்ரெஷராகவோ ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கிறனால நமக்கு வந்து கொஞ்ச நாள் வந்து ஒரு வேலை ஓகே, நம்மளோட ஒர்க் பிளேஸ் வந்து சரியில்லை, கலீக்ஸ் சரியில்லை, இந்த மாதிரியான எக்ஸ்டர்னல் சுச்சுவேஷன்ஸ் மேலே வந்து ப்ளேம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஆக்சுவலி என்ன உண்மை அப்படின்னா, நம்ம என்ன தான் நமக்கு பிடிச்ச வேலைக்கு போனாலும் சரி, நம்மளோட ஒர்க் பிளேஸ் நல்ல பிளேஸாக இருந்தாலும் சரி, நம்மளோட கலீக்ஸ் வெரி லைக் என்ன சொல்கிறது நைஸ் அண்ட் குட் கலீக்ஸ் இருந்தாலும் சரி, நமக்கு இப்படியான ஃபீலிங்ஸ் வரதான் போகுது. பிகாஸ் நம்ம ஒரு கண்டினியூஸாக ஒரு லூப்பில் இருக்கோம். அதனால் இந்த ஃபீலிங்ஸ் வர்றது வந்து ரொம்ப குவைட் காமன் அப்படிங்கிறத வந்து நான் நம்புகிறேன். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்னு இல்லை, ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்கு ஒர்க் ஆகிருக்கும்ல அந்த மாதிரி. ஸோ சில பேர் வந்து இன்ன வரைக்கும் அதை ஃபிகர் அவுட் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. அண்ட் எனக்கு எனக்கு ஒர்க் அவுட் ஆன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. பட் ஸ்டில் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு, ஒர்க் பொறுத்த வரைக்கும் மட்டும் இல்லை, நம்ம ஸ்கூல் படிக்கும் போதும் சரி, காலேஜ் படிக்கும் போதும் சரி, அண்ட் இப்போ வேலைக்கு போகும்போதும் சரி, ஒரே மாதிரியான மைண்ட் செட் தான் இருக்குது. என்னன்னா, நம்ம லாங் டேர்மில் வந்து ஒரு விஷயத்தை திரும்ப 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 ரிப்பீட்டாக செஞ்சுட்டே இருந்தோம்னா நமக்கு ஒரு மாதிரி வெறுப்பாக தான் இருக்கும். ஸோ தட் நம்மளோட மைண்டும் வந்து அந்த மாதிரி தான் யோசிக்க ஆரம்பிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளை மாற்றிக்கணும் அப்படின்னா மைண்ட் செட் ஷிஃப்ட். மைண்ட் செட் ஷிஃப்ட்னா வந்து என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஐயோ, நாளைக்கு வேலைக்கு போகணுமா அப்படின்னு நினைக்கிறதுலேருந்து, ஏய் நான் போகிறதுக்கு எனக்கு ஒரு வேலை இருக்குப்பா, நான் பண்ணுறதுக்கு ஒரு வேலை இருக்குது, அண்ட் அந்த வேலைனால நான் வந்து ஃபினான்ஷியலி ஸ்டேபிளாக இருக்கேன்ல, இப்படின்னு நினைக்கிறது மைண்ட் செட் ஷிஃப்ட். ஸோ இது வந்து உடனே வந்து அச்சீவ் பண்ணிட முடியாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம வந்து நம்மளோட மைண்டை வந்து லைக் ஃப்ரம் ஐயோ நான் ஏன் வேலைக்கு போகணும் அப்படிங்கிறதுலேருந்து பாசிட்டிவாக வந்து திங்க் பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக டைம் எடுக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் திங். ஸோ மைண்ட் செட் ஷிஃப்ட், இதனால வந்து நம்மளுக்கு வந்து வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி இருக்க அந்த ஃபீலிங்ஸ் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து குறையும். அண்ட் வேலைக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக போவோம்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் செகண்ட் ஒன் வந்து ஒரு ருட்டீன். லைக் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியும் சரி, வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமும் சரி, இது வந்து ஒரு ப்ரொடக்டிவிட்டி டிப்ஸ் மாதிரி இருக்குது, பட் இட் ஹெல்ப்ஸ். ஸோ உங்களுக்கு வந்துட்டு காலையில் நீங்கள் எந்திரிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 30 நிமிஷமாச்சும் உங்களுக்கு ஒரு ஃப்ரீ டைம் மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஃப்ரீ டைமில் வந்து நான் உங்களை வந்து ஜேர்னல் எழுதுங்க, கிராட்டிடியூட் எழுதுங்க, இந்த மாதிரிலாம் சொல்ல போகிறது கிடையாது. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்யுங்க. உங்களுக்கு காஃபி குடிக்கணும், இல்லை டீ குடிக்கணும், இல்லை பால் குடிக்கணும், இல்லை ஏதாச்சும் சும்மாவே உட்காந்துருக்கணும், இந்த மாதிரி எதுனாலுமே பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் வந்து ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து நீங்கள் கொஞ்சம் வேலைக்கு போகலாம். அண்ட் வந்து வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் இதை செய்யணும் அதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்லி நிறைய வந்து டாஸ்க்ஸ் வந்து உங்களுக்குள்ளே வந்து இது பண்ணாதீங்க. அந்த அன்னைக்கு அட் த எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு எவ்வளோ எனர்ஜி இருக்கோ அந்த எனர்ஜிக்கு ஏற்ற மாதிரி மட்டும் நீங்கள் வேலை பார்க்கலாம். ஸோ நீங்கள் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு அண்ட் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கக்கூடிய டைம் ஃப்ரேமை உங்களோட எனர்ஜிக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் தேர்ட் டிப்பாக என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, உங்களோட ஒர்க் முடிஞ்சுட்டு நீங்கள் வரீங்கல்ல, அப்போ ஒரு ருட்டீன், அது வந்து ஒரு நைட் ருட்டீன் இல்லைனா ஈவினிங் ருட்டீன், இந்த மாதிரி எது வேணாலும் கூப்பிடலாம். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா, அடுத்த நாள் உங்களுக்கு வேலைக்கு தேவையான பொருட்களை வந்து முன்னாடி நாள் நைட்டே வந்து பேக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேட் உங்களுக்கு வந்து வேலைக்கு கிளம்புற டைமில் எந்த ஒரு என்ன சொல்கிறது, எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக கிளம்புற மாதிரி இருக்கும்.
ஸோ சப்போஸ் உங்களுக்கு யூனிஃபார்ம் இருந்துச்சுன்னா, இல்லைனா அதுக்கு அடுத்த நாள் தேவையான ட்ரெஸ்ஸை வந்து முன்னாடி எடுத்து வச்சுக்கோங்க. பேக் பேக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்களே கண்டிப்பாக சேஞ்சஸ் உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் வந்து ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸ். உங்களுக்கு வந்து எப்போ லீவ் வருதோ அப்போ வந்து கொஞ்சம் லைக் கொஞ்சம் இல்லை கொஞ்சம் நிறையவே வந்து ரெஸ்ட் எடுக்க வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு வந்து வெளியில் போனால் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னா அதை கூட பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ வெளியில் போங்க, சும்மா எங்கேயாச்சும் காஃபி ஷாப்போ இல்லை ரெஸ்டாரண்ட்டோ போய் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சரியாயிடும் அப்படின்ட்டா உங்களுக்கு எது கம்ஃபர்ட் ஜோனா அந்த கம்ஃபர்ட்டை வந்துட்டு நீங்கள் வந்து உங்களோட லீவ் அப்போ கண்டிப்பாக பண்ணுங்கள். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க. என்ன மாதிரி சில பேருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நம்புகிறேன். கண்டிப்பாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.